வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காவேரி தாயோட 108 போற்றிகள். இதை நம்ம வீட்டில் படித்தோம்னா, காவேரியில் மனசில் நினச்சிட்டு பஞ்சபாத்திரத்தை தண்ணியை நம்ம தலையில் தெளிச்சிட்டோம்னா காவேரியில் நம்ம முங்கி எழுந்ததற்குரிய பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. படித்து பாருங்கள். 108 போற்றிகளை கேளுங்க. அதற்கு பிறகு நாம் மகாபாரதத்தில் ஒரு தெரியாத கதை ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓம் லோபா முத்திரையே போற்றி, ஓம் அகஸ்திய பத்தினியே போற்றி, ஓம் கவேர ராஜ ரிஷிமகளே போற்றி, ஓம் பிரம்மா மானச புத்திரியே போற்றி, ஓம் சுத்த மாயா சக்தியே போற்றி, ஓம் ஆதிவித்யா தலைவியே போற்றி, ஓம் பொன்னியே போற்றி, ஓம் புண்ணிய தீர்த்தமே போற்றி, ஓம் தேவ ஜோதியே போற்றி, ஓம் சஹாசல வாசினியே போற்றி, ஓம் பாவங்களை போக்குபவளே போற்றி, ஓம் விரும்பியவற்றை அருள்பவளே போற்றி, ஓம் வீடு பேறு அளிப்பவளே போற்றி, ஓம் அகஸ்திய கமண்டல வாசினியே போற்றி, ஓம் கும்பமுனி பத்தினியே போற்றி, ஓம் சௌந்தரியே போற்றி, ஓம் விஷ்ணு மாயையே போற்றி, ஓம் பித்ரு தேவதா பிரியையே போற்றி, ஓம் பிரம்மா சாப மோசனியே போற்றி, ஓம் விஷ்ணு சாப மோசனியே போற்றி, ஓம் வீரஹத்தி தோஷ நாசினியே போற்றி, ஓம் குடமுனி பத்தினியே போற்றி, ஓம் சித்த யோகினியே போற்றி, ஓம் பிரம்மசாரிணியே போற்றி, ஓம் விதர்ப்ப நாட்டு மகளே போற்றி, ஓம் நதிரூபிணியே போற்றி, ஓம் பாவ விமோசினியே போற்றி, ஓம் சாப விமோசினியே போற்றி, ஓம் சர்யா நாதர் ஷிஷ்யையே போற்றி, ஓம் வித்யா மந்திர வடிவே போற்றி, ஓம் பொதிய மலைவாசியே போற்றி, ஓம் யோக சித்தியே போற்றி, ஓம் மந்திர சித்தியே போற்றி, ஓம் இத் மவாஹன் அன்னையே போற்றி, ஓம் ஜலரூபிணியே போற்றி, ஓம் கண்ணியே போற்றி, ஓம் பிரம்மகிரி வாசினியே போற்றி, ஓம் முக்கூடல் தீர வாசினியே போற்றி, ஓம் சம்பாபதி வாசினியே போற்றி, ஓம் காவிரி பூம்பட்டின வாசினியே போற்றி, ஓம் சாயபுர சக்தி பீட வாசினியே போற்றி, ஓம் பூரணியே போற்றி, ஓம் ஈங்கோய்மலை வாசினியே போற்றி, ஓம் அகண்ட காவிரியே போற்றி, ஓம் மத்திய அகண்ட காவிரியே போற்றி, ஓம் கோடி தீர்த்த பாவ மோசனியே போற்றி, ஓம் புண்ணிய தீர்த்தமே போற்றி, ஓம் மகாதேவியே போற்றி, ஓம் தட்சண தேச வாசினியே போற்றி, ஓம் பசுமையை காப்பவளே போற்றி, ஓம் லோக பாவனியே போற்றி, ஓம் சமுத்திர காமினியே போற்றி, ஓம் கவேர புத்திரியே போற்றி, ஓம் வேதங்களால் புகழப்படுபவளே போற்றி, ஓம் கருணை கடலே போற்றி, ஓம் நான்முகன் மகளே போற்றி, ஓம் பதிவிரதா தேவியே போற்றி, ஓம் திவ்யமானவளே போற்றி, ஓம் மங்கள ரூபிணியே போற்றி, ஓம் பவித்திரமானவளே போற்றி, ஓம் முக்தியை கொடுப்பவளே போற்றி, ஓம் இனியவளே போற்றி, ஓம் பாப நாசினியே போற்றி, ஓம் ஹயக்ரீவரால் வழிபட்டவளே போற்றி, ஓம் உபநதிகளை உடையவளே போற்றி, ஓம் ஜெகன் மாதாவே போற்றி, ஓம் முனிவர்களால் பூஜிக்கப்படுபவளே போற்றி, ஓம் பரிசுத்தமானவளே போற்றி, ஓம் நதிகளின் நாயகியே போற்றி, ஓம் தேவர்களால் வழிபடப்படுபவளே போற்றி, ஓம் உத்தமமானவளே போற்றி, ஓம் தயாநிதியே போற்றி, ஓம் மாசற்றவளே போற்றி, ஓம் தட்சண கங்கையே போற்றி, ஓம் கருணாமூர்த்தியே போற்றி, ஓம் காவேர ரிஷியின் குலதனமே போற்றி, ஓம் ஞான வடிவே போற்றி, ஓம் செம் நெல் தருவோய் போற்றி, ஓம் அறங்களை சூழ்ந்தவளே போற்றி, ஓம் தன் தமிழ் பாவையே போற்றி, ஓம் நெல்லிமர தீர்த்த தாரையே போற்றி, ஓம் வனதேவதையே போற்றி, ஓம் விரும்பிய வரம் அளிப்பவளே போற்றி, ஓம் நாவலந்தீவில் வசிப்பவளே போற்றி, ஓம் ஆசாபாச கற்பரசியே போற்றி, ஓம் உத்தம கற்பரசியே போற்றி, ஓம் கர்நாடக வாசியே போற்றி, ஓம் திராவிட வாசியே போற்றி, ஓம் கடலில் கரைபவளே போற்றி, ஓம் சுமங்கலியே போற்றி, ஓம் துர்வாசர் மாணவியே போற்றி, ஓம் இலக்கணம் உடையவளே போற்றி, ஓம் தஞ்சை பெரிய கோவில் உடையாய் போற்றி, ஓம் திருச்சி மலைக்கோட்டை உடையாய் போற்றி, ஓம் மாயூர வாசினியே போற்றி, ஓம் லலிதை பக்தையே போற்றி, ஓம் பாரத வாசினியே போற்றி, ஓம் சிவாலயம் உடையோய் போற்றி, ஓம்
விஷ்ணு ஆலயம் உடையோய் போற்றி, ஓம் சக்தி ஆலயம் உடையோய் போற்றி, ஓம் சோழமண்டல வாசினியே போற்றி, ஓம் சேரநாடு செழிக்கச் செய்பவளே போற்றி, ஓம் கொங்கு நாடு உய்யச் செய்பவளே போற்றி, ஓம் விவசாயிகளின் தேவியே போற்றி, ஓம் நால்வரால் புகழப்படுபவளே போற்றி, ஓம் சங்க இலக்கியம் காத்தவளே போற்றி, ஓம் காவிரி தேவியே போற்றி, ஓம் ராஜராஜேஸ்வரியின் வடிவானவளே போற்றி, ஓம் காவேரித்தாயே போற்றி போற்றி. அடுத்து ஒரு சூப்பரான மகாபாரத கதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். புண்ணிய நதியாக கருதப்படும் நதி கங்கை இல்லையா? அந்த கங்கை ஒரு முறை பெண்ணுருவில் நடந்தபோது அவருக்கு எதிரே 8 பேர் வந்து பணிஞ்சு அவளை கும்பிட்டாங்களாம். அவங்க யாருன்னு கேட்டாக்க அஷ்டவசுக்கள், அதாவது 8 திசைகள் இருக்கும் இல்லையா? அந்த 8 திசைகளையும் காக்கின்ற காவலர்கள் அவர்கள். அவர்களில் ஒருத்தர் சாபத்துக்கு உள்ளாகி இருந்தாராம். அதிலிருந்து விமோசனம் பெறுவதற்காக இந்த அம்பாலோட உதவியை நாடியிருக்காங்க. சரி, அது என்ன சாபம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகரிஷி வசிஷ்டரின் ஆசிரமத்தில் நந்தினி அப்படின்னு ஒரு பசு இருந்ததாம். இந்த பசு எப்படின்னாக்க நம்ம காமதேனு நமக்கு விரும்பியதெல்லாம் கொடுக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த நந்தினி பசு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பசு. என்னாச்சு இப்போது? அந்த அஷ்டவசுக்களில் ஒருத்தர் பிரபாசன், இவரோட மனைவிக்கு அந்த நந்தினி மேலே ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதை எனக்கு எப்படியாவது கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இந்த பிரபாசன் போயிட்டு கேட்குறான், சுவாமி எனக்கு அந்த பசுவை கொடுத்துருங்கன்னு வசிஷ்டர்கிட்ட. வசிஷ்டர் சொல்லிட்டாரு, நான் கொடுக்க மாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு மறுத்துட்டார். உடனே என்ன பண்ணுறான், மற்ற 7 பேரையும் கூட்டிகிட்டு போய் 7 வசுக்களையும் கூட்டிகிட்டு போய் நந்தினியை வசிஷ்டரோட ஆசிரமத்திலேருந்து திருடிட்டு போயிடுறான். வசிஷ்டருக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. அஷ்ட வசுக்களையும் கூப்பிட்டாரு, நீங்கள் பூமியில் போய் போகிறாங்க அப்படின்னு ஒரு சாபம் போட்டுட்டார். தவற உணர்ந்து 8 பேர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. 7 வசுக்களுக்கு மட்டும் சலுகை காட்டியிருக்காரு, நீங்கள் வந்து பிறந்த சில காலத்திலேயே தேவலோகத்தை வந்து அடைஞ்சிருவீங்க. ஆனால் இந்த பிரபாசன் மட்டும் நீண்ட காலம் பூமியில் வாழ்ந்துட்டு தான் திரும்ப மேலோகத்துக்கு வருவான்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. சரின்னு இவங்களும் போயிடுறாங்க. அதற்கு பிறகு என்ன ஆகுது, இந்த அஷ்டவசுக்கள் சொல்கிறாங்க, அம்மாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு அன்னையாக வரணும், நாங்கள் ஒவ்வொருவராக பிறப்போம், பிறந்தவொடனே எங்களை கொண்டு வந்து கடலில் காவிரியில் கொண்டு போட்டுருங்க, நாங்கள் உடனே எங்களோட திசைக்காவலர் பதவி எங்களுக்கு மீண்டும் கிடைச்சிடும், நாங்கள் போயிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலம் கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் பெண்ணுருவில் இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சாந்தனு இவரை பார்த்து ரொம்ப விரும்புகிறான். சரின்னு சொல்லிட்டு திருமணங்குள்ளே ஆசைப்பட்றான். அப்போ சொல்கிறாங்க, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன், ஆனால் நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. உடனே ஓகே, உன்னோட எந்த செயலுக்கும் நான் கேள்வி கேட்க மாட்டேன், குறுக்க நிற்க மாட்டேன், என்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. திருமணம் நடந்தது. அதற்கு பிறகு முதல் குழந்தை பிறந்தது. அஷ்டவசுக்களில் முதலாம் அவனை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, நதியில் வீசி எரிஞ்சு விடுறாங்க. இதே மாதிரி 7 பேரையும் வீசி எரிஞ்சிடுறாங்க. அதற்கு பிறகு கடைசி 8வது குழந்தையாக நம்ம பிரபாசன் பிறக்கிறான். அப்படி 8வது குழந்தை பிறந்தவொடனே அதையும் வீச முற்பட்ட போது என்ன பண்ணுறாரு, சாந்தனு தடுத்துடுறாரு. என்ன உன் மனம் கல்லா, இப்படி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசுறையே, நம்ம குலத்தை தலைக்க வந்த செல்வங்களில் இவங்களை அழிக்கக்கூடாது அப்படின்னு சாந்தனு சொன்ன உடனே இவ சொல்கிறான், நீங்கள் வந்து நிபந்தனையை மீறிட்டீங்க, நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன், இந்த குழந்தைய நான் என்னோட எடுத்துகிட்டு போகிறேன், நல்லா வளர்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட மறைஞ்சு போய்ட்றான். இவரும் காத்துக்கிட்டே இருக்கார். அதற்கு பிறகு ஒரு சமயத்தில் ஆயுத பயிற்சிகள்லாம் தலை சிறந்து விளங்க வச்சு பரசுராமர்கிட்ட இருந்து ஆசைகள் எல்லாம் பெற்று அதற்கு பிறகு ஒரு நாள் கொண்டு வந்து மன்னன் சாந்தனுடன் ஒப்படைச்சிட்றான். மன்னா, இவன் வேத சாஸ்திரங்களையும் ஆயுத பயிற்சிகளையும் கற்று தேர்ந்தவன், இவன் வந்து உன்னோட குலத்திற்கு பெருமை சேர்ப்பான், அதனால் நீ வந்து மகன் நீ வச்சுக்கோ, இவனோட பேர் தேவவிரதன், இவர் தான் உன்னோட தந்தைன்னு சொல்லிட்டு இந்த தேவவிரதனுக்கும் அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுறான். மன்னன் சாந்தனு வந்து அவர் கூட்டிகிட்டு அரண்மனைக்கு போகிறாரு. இது யார் இந்த தேவவிரதன் நீங்களாம் கேட்குறீங்க இல்லையா? இவர் தான் பீஷ்மர், மகாபாரதத்தில் மிக மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அதற்கு பிறகு பீஷ்மர்னு பேரை வச்சுட்டு அவர் மகாபாரதத்தில் நிறைய சாகசங்கள் செஞ்சார், நிறைய உதவிகள் செஞ்சார். நமக்கு பீஷ்மரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இதுதான் பீஷ்மரோட கதை. அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். டாடா, பாய்.